ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஜெட் டு மாஸ்டரி. இந்த வீடியோவில் நம்ம அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் சீரீஸ்னா என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஸ்கூல் லைஃப்பில் ஆல்ரெடி இதை படிச்சிருந்திருக்கலாம், இல்லை காலேஜ் லைஃப்பில் கண்டிப்பாக படிச்சிருந்திருக்கலாம். ஏபி சீரீஸ்னா என்ன, எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம படிச்சிருந்திருக்கலாம். ஸோ இந்த சீரீஸ்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஆல்ரெடி ஃபிபோனாக்கி சீரீஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். சீரீஸ்னா அந்த ஒரு கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸை தான் நம்ம சீரீஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிபோனாக்கி சீரீஸோட நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0, தென் 1, திரும்ப 1, 2, 3, 5, நெக்ஸ்ட் 8 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இதுதான் ஃபிபோனாக்கி சீரியஸ். ஸோ இதே மாதிரி சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும்? சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1, 2, 3, 4, 5 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இது சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸோட சீரியஸ். அந்த மாதிரி அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனோட சீரியஸ் என்ன, ஏபி சீரியஸ்னா என்ன அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக சொல்கிற பாருங்க. இப்போ நீங்கள் ஒரு நம்பர் வச்சுக்கோங்க, ஒரு நம்பர் ஸ்டார்ட் ஆகுது 4. ஓகே, இப்போ அதுக்கு அடுத்த நம்பர் நான் என்ன வருது அப்படின்னு சொல்கிறேன்னா 7ன்னு சொல்கிறேன். நான் எப்படி சொன்னேன்னு உங்களுக்கு தெரியல, ஏன்னா அடுத்து ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது 7. அதுக்கடுத்த நம்பர் நான் என்ன சொல்றேன்னா 10ன்னு சொல்றேன். அதுக்கடுத்த நம்பர் நான் என்னன்னு சொல்றேன்னா 13ன்னு சொல்றேன். இப்போ அதுக்கடுத்த நம்பர் என்னன்னு நீங்க சொல்ல முடியுமா? என்ன வரும்? 16. கரெக்டா? 16. இதுதான் எல்லாரும் ப்ரெடிக்ட் பண்றது. எப்படிப்பா 16ன்னு ப்ரெடிக்ட் பண்ண? ஹவ் ஆர் யூ ஏபிள் டு ப்ரெடிக்ட் த நெக்ஸ்ட் நம்பர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டா என்ன சொல்லுவோம்? நான் ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் நம்பர் என்னமோ இருந்துட்டு போகுது, அடுத்த நம்பர் பார்த்தேன் 7 வந்தது. எப்படா 7 வந்ததுன்னு பார்த்தா நீங்க எனக்கு 3 ஆட் பண்ணீங்க, 3 ஆட் பண்ணீங்க. ஓகே, சரின்னு விட்டுட்டேன். அதுக்கடுத்த நம்பர் பார்த்தேன், அதுலேயும் 3 ஆட் பண்ணி 10ன்னு சொன்னீங்க. அதுக்கடுத்த நம்பர் பார்த்தேன், அதுலேயும் ஆட் பண்ணி 3 ஆட் பண்ணி 13ன்னு சொன்னீங்க. அப்போ நெக்ஸ்ட் நம்பரும் கண்டிப்பாக 3 ஆட் பண்ணி 16 தான் இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணணும்னு சொல்லுவோம். அப்போது அதுக்கடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? 19 இருக்கும். அதுக்கடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? 21 இருக்கும். அதுக்கடுத்த 19, 20, சாரி 21 கிடையாது. அதுக்கடுத்த நம்பர் வந்து 22 இருக்கும். 19, 20, 21, 22, 22 இருக்கும். அதுக்கடுத்த நம்பர் 25 இருக்கும்னு இப்படி தான் ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இதை வச்சு எப்படி இது ஒரு ஏபி சீரீஸ், இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனோட சீரீஸ் பா, அந்த நம்பர் பா அப்படின்னு எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர் எடுத்துக்கோங்க. 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர் என்ன? பக்கத்து பக்கத்தில் இருக்க நம்பர். இப்போ இதுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. 22 - 19 3. சரி, அப்போ இங்கே 13க்கும் 16க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 தான். இங்கே 7க்கும் 4க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 தான். அப்போ அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்னா என்னன்னு சொல்லலாம்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் எனி 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர் இஸ் கான்ஸ்டன்ட். எங்க எடுத்துட்டீங்கனாலும் அது கான்ஸ்டன்ட் தான். ஏன்னா இங்கேயும் 3 தான், இங்கேயும் 3 தான், இங்கேயும் 3 தான். எந்த 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர் எடுத்துட்டாலும் அதோட டிஃபரன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ ஏபி சீரிஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் எனி 2 consecutive number is constant. ஸோ ஹேண்ட்ரைட்டு புரியும்னு நினைக்கிறேன், கையெழுத்து ஓரளவுக்கு ஓகே. சரி விடுங்க, அதை பற்றி நம்ம பேச வேணாம். அப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எனி 2 consecutive நம்பர் இஸ் கான்ஸ்டன்ட், எந்த நம்பர் எடுத்துட்டாலும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு சீரியஸ் எடுத்துக்கணும், இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 5, அடுத்த நம்பர் 10, அடுத்த நம்பர் 15, அதுக்கடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? 20, அடுத்த நம்பர் 25. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். இப்போ இதில் 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் எது எடுத்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு என்ன இருக்கும்? டிஃப்ரென்ஸு 5 தான் இருக்கும். இங்கே 5 இருக்குது, ஸோ 5 இருக்குது, 5 இருக்குது, 5 இருக்குது அப்படின்னு போயிட்டே இருக்கு. ஸோ எனி டிஃபரன்ஸ் பிட்வீன் எனி 2 கன்சிக்யூட்டிவ் தான் சொல்கிறேன். நான் 25ஐயும் 5ஐயும் டிஃபரன்ஸ் பண்ணி பார்த்தேன், 20 இருக்குது, 5 இல்லை அப்படின்னு சொன்னால் 25ம் 5ம் முதல்ல கன்சிக்யூட்டிவ் நம்பரே கிடையாது. கன்சிக்யூட்டிவ் நம்பர்னா அதுக்கு பக்கத்தில் லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ பக்கத்தில் இருக்கிற நம்பர் தான் கன்சிக்யூட்டிவ் நம்பர். அதோட அப்சல்யூட் டிஃபரன்ஸ் வந்து கம்பல்சரி ஈக்குவலாக இருக்கும். அதுக்கு பேர் தான் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன். சரி, இப்போ அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அந்த சீரீஸ்னா என்ன, அந்த நம்பர்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ இதுக்கு எப்படி நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் 4, அடுத்தது 7, அடுத்தது 10, அடுத்தது 13 இப்படி ஒரு நம்பர்ஸ் இருக்குது. இப்போது இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஐட்ரேஷன் வச்சுக்கலாம், ஒவ்வொரு லூப்லேயும் ஒவ்வொரு ஐட்ரேஷன். இப்போ டோட்டல் ஐட்ரேஷன் கண்டுபிடிக்க சொன்னால் என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி 10, 13, 23, 30, 34. ஸோ இதுதான்ப்பா டோட்டல் ஐட்ரேஷன், டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் ஒன்லி ஃபார் ஃபர்ஸ்ட் 4 நம்பர். நான் வந்து ஃபர்ஸ்ட் 4 ஐட்ரேஷனுக்கு தான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் 4 நம்பர், ஃபர்ஸ்ட் 4. ஓகே, ஃபர்ஸ்ட் 4க்கு நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் என்னன்னு கேட்டால் 34ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதுக்கு ஃபர்ஸ்ட் 4க்கு என்னன்னு பார்த்தோம்னா 5, 10, 15, 20 எடுத்து பார்த்தோம்னா 20, 35, 40, 50. ஸோ அப்போ இதுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் என்னன்னு கேட்டோம்னா 50 அப்படின்னு சொல்லுவோம். இப்போது வெறும் 4 நம்பருங்கிறனால நம்ம இப்படி போட்டு ஆட் பண்ணிட்டோம். இதுவே 4 நம்பருக்கு இல்லாமல் அது போய்கிட்டே இருக்கு டில் 10 பவர்
10 பவர் 9க்கோ இல்லை 10 பவர் 8க்கோ இல்லை 10 பவர் 5க்கோ போனால் நான் இத்தனை நம்பரை போட்டு ஆட் பண்ண முடியுமா? முடியும். பட் ஆனால் இத்தனையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு முதல்ல ஒரு வேரியபிள் வேணும். வேரியபிள் ஃபைன். பட் இத்தனை 10 பவர் 5 வரைக்கும் நான் ஒவ்வொரு நம்பராக ஆட் பண்ணிகிட்டே வரணும்னா அந்த ஐட்ரேஷனே ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டிக்கு போகும். ஓகேவா? ஸோ அப்போ அதுக்கே நம்ம தனியாக ஒரு ப்ரோக்ராம் எழுதணும். டைம் காம்ப்ளெக்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கே தனியாக ஒரு ப்ரோக்ராம் எழுதணும். அது இட் இஸ் நாட் குட் ஃபார் டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன். அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? ஏபி சீரிஸ் இப்போ n வந்து ஒரு கம்மி நம்பர்னா நான் மேனுவலாக ஆட் பண்ணிக்கிறேன். அதிக நம்பர்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் ஏபி சீரிஸோட ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ என்ன ஃபார்முலா? இதோட சம் ஆஃப் சீரிஸோட என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ரொம்பவே சிம்பிள். த சம் ஆஃப் ஏபி சீரிஸ் ஈக்குவல் டு n/2 இன்டூ 2a ப்ளஸ் n மைனஸ் 1d அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்னடா என்னன்னா என்ன, ஏனா என்ன, டினா என்னன்னு கேட்டிங்கன்னா என்னங்கிறது ஒன்றும் இல்லை, எவ்வளோ டேர்ம், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இங்கே ஃபஸ்ட்டு 4 டேர்ம்ஸ் எடுத்தோம். அப்போ என்னங்கிறது 4. இது வந்து என்னங்கிறது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். சரி, ஏனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ இஸ் அ ஃபர்ஸ்ட் நம்பர். ஃபர்ஸ்ட் நம்பர். டினா என்னன்னு பார்த்தோம்னா காமன் டிஃபரன்ஸ். காமன் டிஃபரன்ஸ். சரி, ஓகே. இப்போ இந்த ஃபார்முலா படி போட்டோம்னா நமக்கு கிடைச்சிருமா அப்படின்னா செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நான் வந்து இந்த சம் ஆஃப் சீரிஸ் எடுத்துக்கிறேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு 4 நம்பருக்கு என்ன கிடைச்சது? 34. நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் 34 கிடைச்சது. இந்த ஃபார்முலாலாம் நம்ம அப்படியே பண்ணலாம். இதில் ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 4. ஃபர்ஸ்ட் நம்பர் 4. இதுதான் இப்போ வந்து ஏ. ஓகே. காமன் டிஃபரன்ஸ் என்ன? அதுதான் இது டி. ஓகே. n என்னது? என்னங்க போது தட் இஸ் 4. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு 4 நம்பருக்கு கண்டுபிடிக்க போகிறேன் டில் இது வரைக்கும். அப்போ எனக்கு 34 நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் வரணும். எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். சம் ஈக்குவல் டு எடுங்க. சம் ஈக்குவல் டு என்னங்கிறது 4 டிவைடட் பை 2 இன்டூ ஏங்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் 4 தான். ஸோ அப்போ 2 இன்டூ 4 ப்ளஸ் என்னங்கிறது 4 மைனஸ் 1ங்கிறது 3. காமன் டிஃபரன்ஸ் ஆல்சோ 3. ஓகே. இப்போ 3 இன்டூ 3 மல்டிபிள் பண்ணும்போது 9 ஆயிரும். 2 இன்டூ 4ங்கும்போது 8 ஆயிரும். 8 ப்ளஸ் 9. அதுக்கப்புறம் 4/2ங்கிறது 2. 2 இன்டூ 8 ப்ளஸ் 9 என்னது? 17. கரெக்டா? அப்போ 2 இன்டூ 17 என்னது? 34. இப்போ கரெக்டாக வந்துருச்சா? இங்கேயும் 34, இங்கேயும் 34. அப்போ குட், கரெக்டாக வந்துருச்சு. சரி, அதே மாதிரி இதுக்கு செக் பண்ணி பார்க்கலாமா? 5க்கு அப்படின்னு பார்த்தோம்னா பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? 5. இந்த சீரீஸில் ஃபர்ஸ்ட் நம்பர் 5. அப்போது சம் ஈக்குவல் டு n/2 டில் எது வரைக்கும் நம்ம பார்க்குறோம்? 4 ஐட்ரேஷன். ஃபஸ்ட்டு 4 டேர்முக்கு பார்க்குறோம். அப்போ n ஈக்குவல் டு 4. ஸோ 4 டிவைடட் பை 2 இன்டூ 2a 2 இன்டூ 5 ப்ளஸ் n மைனஸ் 1ங்கிறது 4. டிங்கிறது 5. 4 இன்டூ 5. அப்போ 4 இன்டூ 5ங்கிறது 20 ப்ளஸ் 2 இன்டூ 5ங்கிறது 10. ஓகே. n/2 அப்படின்னு பார்த்துட்டோம்னா 4 டிவைடட் பை 2 2a கரெக்டாக தான் போட்டிருக்குமா? ஃபர்ஸ்ட் நம்பர் 5 2a ப்ளஸ் n மைனஸ் 1d. n மைனஸ் 1ங்கிறது டி கரெக்டு தான். 20 30 15 தான் வருதா? ஆன்சர் 15. ஃபர்ஸ்ட் 4 நம்பருக்கு 20 35 45 50 தானே வருது. ஓகே, 50. இங்கே நம்ம என்ன தப்பு பண்ணோம்? 2a ஏங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர். 2 இன்டூ 5 10. ஓகே. ப்ளஸ் என்னங்கிறது இங்கே 4 கிடையாதுங்க, 3 தானே வரும். ஏன்னா என்னங்கிறதே வந்து ஃபஸ்ட்டு 4 டேர்முக்கு பார்க்கும்போது 3 டேர்முக்கு பார்ப்போம். அப்போ 3 இன்டூ 5 15 தான் வருது இங்கே. ஓகே. 2a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. டிங்கிறது 5 15. ஓகே. ப்ளஸ் 2 இன்டூ ஏங்கிறது 2 இன்டூ a 10. ஓகே. ஓகே ஓகே ஓகே. ஸோ என்ன வந்துருச்சு? 10 ப்ளஸ் 15 25. அப்போ இங்கே 25 இன்டூ 2 இன்டூ 25 50. பார்த்தீங்களா? இந்த சின்ன கால்குலேஷன்லேயே நான் குழம்பிட்டேன். அப்போ இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் 50 இருக்குது. ஓகே, வெரி குட். ஸோ அப்போ இங்கேயும் வந்து நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் கரெக்டாக வருது. அப்போது இந்த ஃபார்முலாவை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏபி சீரிஸோட ஃபார்முலா தான் இது. ஓகே. இப்போ இந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமா? அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் இந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ண போகலாம். ப்ரூஃப். ஸோ ப்ரூஃபில் நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் என்னது? இங்கே நமக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஃபஸ்ட்டு நம்பர் ஏதோ ஒன்று இருக்குது, அது ஏ. கரெக்டாக? இது வந்து ஏன்னு வச்சுக்கலாம். 4 7 நம்ம அப்படியே அது எழுதிக்கிறேன். எழுதினதுக்கப்புறம் உங்களுக்கு இது 4 தென் 7 10 13 16 19 அண்ட் ஸோ ஆன் அப்படின்னு போயிட்டுருக்கு. இது வந்து நம்ம என்ன சொல்லலாம்? ஏன்னு சொல்லலாம். அப்போ ஏ.
சம் ஈக்குவல் டு ஏ. அடுத்த டைம் என்னது ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் டி. அதுக்கு அடுத்த டைம் என்ன வரும் ஏ பிளஸ் 2d. அடுத்த டைம் என்ன வரும் ஏ பிளஸ் 3d. அடுத்த டைம் என்ன வரும் போயிட்டே இருக்கும். லாஸ்ட் டைம் என்னவா இருக்கும் ஏ பிளஸ் என்னவா இருக்கும். இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் டேர்ம்னு பார்க்கும்போது இது, செகண்ட் நம்பர்னு பார்க்கும்போது இது, தேர்ட் நம்பர்னு பார்க்கும்போது இது, ஃபோர்த் நம்பர்னு பார்க்கும்போது இது. அப்போ nth நம்பர்னு பார்க்கும்போது என்ன வரும் இங்க பாருங்க ஃபோர்த் நம்பர்னா 4 - 1 3d இங்க இருக்கு. தேர்ட் நம்பர்னா 3 - 1 2d இங்க இருக்கு. அப்ப nth டேர்ம்னா n - 1 a plus n minus 1, black color தான் கரெக்ட், a plus n minus 1th d அப்படின்னு நம்ம சொல்லலாம். n minus 1th d அப்படிங்கிறது நம்பர். இப்போ இதை நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி ப்ரூவ் பண்ண போறேன்னா ரொம்ப சிம்பிள் மெத்தட்ல ப்ரூவ் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் s equal to 5 அப்படின்னா இது கூட அதே நம்பர் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் திரும்ப s equal to 5, இந்த ரெண்டே ஆட் பண்ண என்ன கிடைக்கும் எனக்கு 2s equal to 10. அப்ப sங்கிறது என்னது s equal to 10 divided by 2. அப்ப என்ன வருது 5. அப்ப எப்படி பார்த்தாலும் sங்கிறது 5ங்கிறதுக்கு ஈக்குவலா வந்துருச்சு, எந்த டிஃபரன்ஸும் இல்லை. இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போறேன் ப்ரூவ் பண்ண போறேன். ஸோ இப்போ எப்படி ப்ரூவ் பண்ண போறேன் சேம் அதே மெத்தடு, திரும்ப sங்கிறது எழுதிக்க போறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா ரிவர்ஸ்ல எழுத போறேன். இப்போ இது a plus n minus 1dனா அதுக்கு முன்னாடி டேர்ம் என்னவா இருக்கும், அதுக்கு முன்னாடி டேர்ம் a plus n minus 2d இருக்கும். ஓகே 2d இருக்கும். இது வந்து n minus 1th டேர்ம் அப்படி. இப்போ இதுக்கு முன்னாடி இது அப்படியே ரிவர்ஸ்ல எழுதணும்னா என்ன பண்றேன் ரிவர்ஸ்ல எழுதி ஆட் பண்ண போறேன் a plus n minus 1d. அதுக்கடுத்த டேர்ம் பார்த்தோம்னா a plus n minus 2d. அதுக்கடுத்த டேர்ம் அப்படியே போயிட்டே இருக்கு. லாஸ்ட் ரெண்டு டேர்ம்னு பார்த்தா என்ன வரும் a plus d. அடுத்தது என்னது அடுத்த டேர்ம் என்ன வரும் வெறும் a அப்படிங்கிறது வரும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம் ஆட் பண்ண போறோம், சம் பண்ண போறோம். சரி சம் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் s plus s 2sன்னு வந்துடும். s plus s 2s equal to a plus a plus n minus 1d என்னதுங்க 2a. ரெண்டு a மட்டும்தான் இருக்கு. அப்போ 2a கரெக்டா 2a plus n minus 1d. ஓகே திரும்ப இதை ஆட் பண்ணா என்ன வரும் பிளஸ் இந்த ரெண்டு ஆட் பண்ணா இங்க என்ன இருக்கு 2a இருக்கு. ஓகே 2a n minus 2d இருக்கு. அப்ப 2d இருக்கு. அதுல ஒரு d நம்ம என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணி இங்கேயும் வந்து 2a plus n minus 1d அப்படிங்கறத எழுதலாம். ஓகேவா சரி இதே மாதிரி நீங்க எந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டீங்கனாலும் இப்போ இந்த ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா என்ன வரும் 2a இருக்கு 2a plus n minus 1 into d அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்க நான் அப்புறம் ஆட் பண்ணா எப்படி d எக்ஸ்ட்ரா தானே இருக்கு அதிகமா தானே வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இதை நீங்க எடுத்து டிரைவ் பண்ணி பாருங்களேன். a plus d இருக்கு, a plus d இருக்கு. அது கூட என்ன பண்றீங்க பிளஸ் ஏவை ஆட் பண்றீங்க பிளஸ் இந்த d உள்ள மல்டிபிள் பண்ணுங்க nd minus 2d இருக்கு. அப்போ இங்க 2dயும் ஒரு dயும் கேன்சல் பண்ணோம்னா இங்க என்ன வரும் ஒரே ஒரு d தான் இருக்கும். அப்போ a பிளஸ் திரும்ப a பிளஸ் nd மைனஸ் இங்க ஒரே ஒரு இந்த d கேன்சல் ஆயிரும், திரும்ப ஒரே ஒரு d மட்டும் இருக்கும். இதுல இருந்து என்ன பண்ணலாம்னா d காமனா எடுத்துக்கலாம். அப்ப இங்க எனக்கு என்ன வரும் n minus 1 d வந்துடும். இங்க என்ன இருக்கு a இருக்கு. அப்போ 2a plus n minus 1d இப்படிதான் வருது. நான் மேக்ஸ்ல வீக்குங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா சரி அப்போ எந்த ரெண்டு டேர்ம் நீங்க எடுத்துட்டீங்கனாலும் இங்கே அதே மாதிரி ஆட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு என்ன வரும் 2a plus n minus 1d அப்படிங்கிறது தான் வரும். எங்க ரெண்டு டேர்ம் எடுத்து நீங்க ஆட் பண்ணீங்கனாலும் அதுதான் வரும். இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா நான் ஆட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கேன் டில் எது வரைக்கும் போகிறது 2a plus n minus 1d நான் எது வரைக்கும் ஆட் பண்ணிட்டே போறதுன்னு பாத்தீங்கன்னா என்னோட nth டேர்ம் வரைக்கும் ஆட் பண்ணணும். அப்போ 2s equal to n டேர்ம் வரைக்கும் n into n வரைக்கும் 10 டைம் ஆட் பண்ணாலும் ஒண்ணுதான் 10 into 10 ஒண்ணுதான். அந்த கான்செப்ட்ல n டைம் என்ன பண்ணணும்னா இந்த 2a plus n minus 1d ஆட் பண்ணு. இப்போ 2s equal to இப்போ சம்னு பார்க்கும்போது என்னது சம் equal to n by 2 into 2a plus n minus 1 into d. ப்ரூவ் ஆயிடுச்சுங்களா? ஸோ இதுதானே நமக்கு வேணும். ஸோ நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சா? கரெக்டாக இருக்கா உங்களுக்கு? ஸோ நம்ம ஃபார்முலா என்னது சம் ஈக்குவல் டு n by 2 into 2a plus n minus 1d. ஸோ இப்படி தாங்க இந்த ஃபார்முலாவை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே ஸோ உங்களுக்கு இந்த ப்ரூவ் எல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் போட்டேன். ஏபி சீரிஸோட ஃபார்முலா என்னன்னு கேட்டால் n by 2 into 2a plus n minus 1d. இதை மறக்கக்கூடாது. அப்படியே மறந்தாலும் சரி இது எப்படி இந்த ஃபார்முலா வந்தது, இது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணியாச்சு.
ஸோ ஏபி சீரியஸில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்ககிட்ட 3, அது கூட ஒரு 5 ஆட் பண்ணி 8, அது கூட ஒரு 5 ஆட் பண்ணி 13, அது கூட ஒரு 5 ஆட் பண்ணி 18, இப்படி ஒரு சீரியஸ் இருக்குன்னா நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன் கண்டுபிடிக்க சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ஏபி சீரியஸோட ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளோட கான்செப்ட். ஓகேவா? ஸோ இந்த ஏபி சீரிஸ் வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும், அதே சமயத்தில் கொஞ்சம் பிடிச்சிருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் guys. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட்ல பிங் பண்ணுங்க. ஸோ ஐ வில் கேட்ச் அப் யூ இன் த நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. Until then, bye bye, take care.